அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன் இந்த 2026 இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நவ கிரகங்களின் பயிற்சிகளால் உங்களுடைய தொழில், குடும்பம், பொருளாதாரம் அது மட்டும் கிடையாது, சில நல்ல விஷயங்கள், நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள், சாதகமான ஒரு வாய்ப்புகளை இந்த நவகிரகங்கள் ஏற்படுத்த போகுதா அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கடகம் அதாவது சந்திர பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதே சமயத்தில் ஒரு ஜலராசிங்கிறது மனசுக்கு எது படுதோ அதன் பிரகாரம் உங்களோட வாழ்க்கையை நகர்த்திட்டு போவீங்க. அதே சமயம் அதாவது உங்களுடைய நேர்மை அப்படி எப்படி இருக்கும்னா, எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் சரி, சொந்த தொழிலே செஞ்சாலும் சரி, கரெக்டாக இருப்பீங்க ஆச்சுங்களா. மற்றவங்கள பார்த்து பாவப்படுறது, பரிதாபப்படுறது, அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்ச மாதிரி கொடுக்கறது, உதவி செய்யக்கூடிய ஒரு மனநிலையில தான் இந்த கடகராசிக்காரர் இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, பிறந்த ஊரை விட இடம் மாற்றங்கள் பண்ணி அவங்க வளர்ச்சி அடைகிறது தான் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணுறது தான் நல்லதுங்க. அதே சமயம் இந்த கடகராசிக்காரர் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் படக்கூடாதோ அத்தனை கஷ்டங்களும் பட்டவங்க சமீபத்தில் இந்த ஒரு 5-6 வருஷத்தில் எல்லா சிரமங்களும் பட்டிருப்பாங்க ஆச்சுங்களா. பணங்காசு, சொத்து, சுகம், ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாமே சம்பாரித்தேன், இழந்துட்டேன், இல்லையா அடுத்தவங்களை நம்பி ஏமாந்துட்டேன். ஒரு விதத்தில் பார்த்துட்டோம்னா நம்ம இழந்தாலும் தன்னம்பிக்கை வில்லைங்க அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடைய வந்துட்டு இருக்கக்கூடியவங்க தான் இந்த கடகராசிக்காரர். ஆனால் இவ்வளோ ஒரு சிரமங்களை அனுபவிச்சிட்டாலும் நமக்கு ஒரு மாற்றங்கள் எப்போ வரும்னு எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து சரிங்களா ஒரு மாறுதல்கள் கண்டிப்பாக உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. காரணம் என்னென்னா, உங்களுக்கு விரயத்தில் இருந்த குரு பகவான் ஜென்மத்தில் உச்சம் அடைஞ்ச நிலையில் சூரிய பகவானும் அதாவது உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குதுங்க ஆச்சுங்களா. இந்த யோகம் அற்புதமான ஒரு யோகம் சரிங்களா. இந்த யோகத்தினால் அது மட்டும் இல்லை, புதனும் உங்களுடைய ஜென்மத்தில் வந்து இணைய போகிறாருங்க சரிங்களா. அப்போது புதன் ஆதித்ய யோகம் அது மட்டும் கிடையாது, அதாவது சிவராஜ யோகம். இப்படி உங்களுடைய அமைப்பில் உங்களுடைய ராசியோடைய தன்மையில் இந்த மாதத்தில் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை நிர்ணயம் செய்து சில தீர்க்கமான முடிவுகள் எடுத்து இந்த முடிவுகள்னால எதிர்காலத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளை நம்ம ஒரு வழிவகுக்கக்கூடிய ஒரு நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களை அமைச்சிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகுதுங்க சரிங்களா. ஜென்மகுரு நம்மளை கஷ்டப்படுத்திடுமா? பயப்பட வேண்டாம். சூரியன் இணைஞ்சிருக்கிறார் இந்த மாதம் சரிங்களா. அடுத்தது பார்த்துட்டாலும் மறுபடியும் செவ்வாய் வருவார். அப்படி வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு இது பாதகமே கிடையாது, யோகம்தான். அடுத்தது 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பாருங்க சரிங்களா. அப்போ இந்த 12ஆம் இடத்துல செவ்வாய் உங்களுக்கு யார்? 10ஆம் அதிபதி. இந்த செவ்வாய் யார்? அதாவது 6ஆம் அதிபதி, ஒரு மன்னிக்கணும், அதாவது 5ஆம் அதிபதி. அப்போது 5 குடியவனும் 10 குடிவனும் கர்மஸ்தானாதிபதியும் 12ஆம் இடத்துல இருக்குது. நான் முதல்ல சொன்னோம் இல்லைங்களா, இடம் மாற்றங்கள் பண்ணாதான் உங்களுக்கு வளர்ச்சியாக இருக்கும். நீங்கள் வெளிநாட்டில் இருங்க, வெளியூரில் இருங்க, இல்லை பூர்வீகத்தில் இருந்தாலும் பூர்வீகம் சரியில்லை, இடம் மாற வேண்டிய வாய்ப்பு வந்துடும் சரிங்களா. எதிர்பார்க்குறீங்களா அந்நிய தேச பிரயாணமா? கண்டிப்பாக ஒரு டார்கெட் போட்டுருவீங்க, வாய்ப்புகள் வரும். ஏற்கனவே சில முயற்சிகள் எடுத்தேன், கை கெட்டுச்சு, வாய் கேட்டல, நடக்கிற மாதிரியே வந்தது, நடக்கலை, அதெல்லாம் விட்டுருங்க, அருமையான வாய்ப்புகள் உருவாகும். அப்போது பயணங்களால் நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம். 2ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்குது. இது இப்போ மட்டும் இந்த மாதம் மட்டும் இல்லை, கடந்த காலத்துலையும் அப்படி தான் இருக்குது. மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்குது, நல்லதே சொன்னாலும் கெட்டதுன்னு வரும் சரிங்களா. யாரை உருவாக்கி வச்சிங்களோ அவங்களே உங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து நின்று இருப்பாங்க. அவங்களால கஷ்டப்பட்டுருப்பீங்க, ஒன்று கஷ்டப்படுத்தியிருப்பாங்க, இல்லையா காயப்படுத்தியிருப்பாங்க, இல்லையா உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. இது 3ல் 1 நடந்துறதுக்கு சரிங்களா. கடைசீட்டில் பார்த்தோம்னா நம்மளையே குற்றவாளி மாதிரி நிற்க வச்சு கேள்வி கேட்பாங்க, இல்லையா நம்மளுடைய பேரை கெடுத்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு முன்னால் நீங்கள் யாருன்னு அடையாளப்படுத்தக்கூடிய காலம் நெருங்கியாச்சுங்கிறது நம்புங்க சரிங்களா. இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு, அதாவது 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 3ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிருக்கு சரிங்களா. அப்போது இந்த லாபாதிபதி நீச்சம் ஒன்றும் பயப்படாதீங்க. சனி நட்பு பெற்ற கிரகம், அதாவது
பார்வை ஏற்பட்டிருக்கு. அதாவது சுக்கிரனை சனி பார்க்கறது, அதே மாதிரி சனி பகவான் சுக்கிர பகவானை பார்க்கறது, அதாவது சனி வந்து வக்ரத்தில் இருக்கிறது. சரிங்களா? இந்த நிலையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக எதிர்பாராத ஒரு நன்மைகள்ங்கிறது பயணங்களால் ஒரு வேகம் எடுக்க முடியும். ஆனால் அந்த பயணம் எதுவாக இருந்தாலும் நாம் கரெக்டாக வந்து எடுத்ததும் ஓகே அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணக்கூடாது. மனசில் கொஞ்சம் குழப்பங்கள் வரும். அதனால் கொஞ்சம் யோசித்து முடிவு எடுத்தீங்கன்னா அது நல்லதாக இருக்கும். இப்படி சில பேருக்கு பார்த்தோம்னா இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த காலத்தில் குடும்ப வாழ்க்கையில் சில சிக்கல்கள் இருந்தாலும் மறு வாழ்க்கை அமைக்கக்கூடியவங்களுக்கு அப்படின்னா முதல் வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனையாகி போச்சு, மறு வாழ்க்கையை வந்து ஏதாவது ஒன்று பண்ணலாமா செய்யலாமா அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சமயத்தில் அதாவது கொஞ்சம் தள்ளி போடுறது தான் நல்லது. சில ஒரு கமிட்மெண்ட்லேயே இருந்தால் கூட அதாவது உடனே போய் நம்ம பேசி ஒரு முடிவு எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் சங்கடமாக இருக்குது, நல்லா நட்போடு இணைஞ்சிருக்கவங்க பார்த்தோம்னா சம்மந்தம் இல்லாமல் இன்றைக்கி விலகிட்டாங்க, காரணமே தெரியாமல் இன்றைக்கி பிரிஞ்சுட்டாங்க, இது வந்து ஒத்து வருமா, இல்லை போய் நேரடியாக பார்க்கலாமா பேசலாமா அப்படின்னா அவசரப்படக்கூடாது. இந்த மாதத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ஒரு விதத்தில் நல்லது. அதே மாதிரி 22ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக அதாவது கொஞ்சம் உங்களுக்கு சுமூகமான வாய்ப்புகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் பிறகு பேச்சுவார்த்தைகள், அதே மாதிரி நம்ம நண்பர்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடியவங்க நெருங்கி வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக சாதகமாக உருவாகும். சரிங்களா? அதே சமயம் 6ஆம் பாவகத்தில் ராகு சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காருங்க. கண்டிப்பாக எவ்வளவோ சம்பாரிச்சுங்க, இன்றைக்கி கடன்காரன் ஆகிட்டுங்க, எவ்வளவோ பணக்காசு எத்தனையோ கண்ணில் பார்த்துங்க, ஆனால் என்னை நம்பினவங்க வாழ்ந்துட்டாங்க, நான் நம்பிக்கை வச்சவங்க ஏமாற்றிட்டாங்க என்ன அப்படின்னு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு பயமே படாதீங்க. நீங்கள் கடன் வாங்காதவங்க தான், நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் தான். ஆனால் இன்றைக்கி பார்த்தா நம்ம வாங்காதவங்க கிட்ட கடன் வாங்கிட்டோம், இன்றைக்கி அவங்கக்கிட்ட திருப்பி கொடுக்குறது எப்படி, அதான் நாளுக்கு நாள் பார்த்தோம்னா ஒரு கடனுக்கே ஒரு வட்டியே கட்டுறதுக்கு இன்னொரு பக்கம் கடன் வாங்கி வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலை, கௌரவம் எதுவும் விட்டு போயிருமா, மான மரியாதையோட கெத்த வாழ்ந்துட்டோம் ஆச்சுங்களா, இல்லைன்னு இன்றைக்கி நம்ம காட்டிக்க முடியாது. எப்படி இருந்தாலும் நம்ம ரன் பண்ணி ஆகணும், நம்ம சமாளித்தே ஆகணும். ஆனால் பழமொழி சொல்லுவாங்க, கெட்டாலும் மேல் மக்களே. அதே மாதிரி கடகராசிக்காரரு எந்த நிலையில் இருந்தாலும் தன்னுடைய கௌரவத்துக்கு மட்டும் விட்டு கொடுக்காம வாழக்கூடியவங்க. சரிங்களா? ஆனால் இன்றைக்கி ஒரு பிரச்சனைகள் வந்துருச்சு, இந்த பிரச்சனைகள் நம்ம சுமூக தீர்த்தாகணும் இல்லைங்களா? ஆனால் நாம் எத்தனை பேருக்கு உதவி செஞ்சோம், எத்தனை பேருக்கும் நல்லது செஞ்சோம், ஆனால் நமக்கு நல்லது செய்கிறவங்க யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி கூட நம்மளை வந்து கீழே விழுந்தா போதும்னு பார்க்குறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க ஆச்சுங்களா? ஆனால் நம்ம வளர்ச்சியாக இருந்து மற்றவங்களுக்கு பிடிக்கல. ஆனால் கடவுள் புண்ணியத்தில் நீங்கள் நிச்சயமாக இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுனால திடீர் ஒரு அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி தீரும். அது மட்டும் கிடையாது, பொருளாதார ரீதியிலையும் சரி, யாருக்கு முன்னால் நம்ம அசிங்கப்பட்டமோ கேவலப்பட்டமோ ஆனால் அவங்களே வந்து நம்ம காலில் விழக்கூடிய அளவுக்கோ, இல்லை அவங்களுக்கு முன்னால் நம்ம அப்படியே ஒரு பொசிஷனில் வந்து நிற்கக்கூடிய அளவுக்கு உருவாக்கும். நிச்சயமாக சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு, ஜென்மத்தில் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு திடீர் ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிற போது நமக்கு இது வரைக்கும் நஷ்டமாகி போச்சு, எத்தனையோ ஒரு முதலீடு போட்டோம், பிஸ்னஸ் லாக் ஆகி போச்சு, ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் தொடங்கலாம்னு நினைக்கிறோம். ஆனால் பார்த்தோம்னா அப்படியே வந்து எல்லாம் ஓகே ஆகிற நேரத்தில் 99% ஓகே, அந்த 1%ல் பிரேக் ஆகி போச்சுங்க, தடையாகி போச்சுங்க. ஒரு பணம் வர வேண்டியது இருக்குது, ஆனால் அந்த பணம் வந்ததுன்னா ஓகே ஆயிரும். ஒரு லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், நடக்க மாட்டேங்குது. இல்லை வந்து ஏற்கனவே ஒரு வீடு கட்டலாம்னு ஆரம்பித்தோம், அந்த வேலையை முடிக்க முடிய மாட்டேங்குது. அது முடிச்சதுன்னா ஒரு இதாக நம்மளுடைய ஒரு நல்ல ரேட்டுக்கு கொடுக்கலாம், இல்லையா வந்து பார்க்கும்போது நம்ம பிஸ்னஸ் அப்படியே மாற்றி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சில முடிவுகள், எடுத்த முடிவுகள், போட்ட முதலீடுகள் சரி வராமல் சரிபடுத்த முடியாமல் தயங்கிட்டு இருப்பீங்க கடகராசிக்காரர். ஆனால் இந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு பணம், எதிர்பாராத பணம் வர்றது, முடிக்க முடியாத வேலையை முடிக்கிறதுக்கு ஒரு டாக்குமெண்ட் சைன் போடுறதும், அதே மாதிரி அந்நிய சம்மந்தப்பட்ட ரீதியில் அதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்டு, இல்லையா வந்து பார்க்கும்போது ஒரு கூட்டு பிஸ்னஸ்ஸு, இல்லையா ஒரு பெரியவங்களுடைய ஒரு தொடர்பு, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டாக போகுதுங்க. இப்படி கடகராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ சிரமங்கள்லேருந்து மீண்டு வந்தவங்களுக்கு ஒரு அடித்தள வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கிக்குவீங்க. எப்போவுமே நம்ம எல்லாமே தேடிட்டு தான் இருக்கிறோம். நமக்கு சில வாய்ப்புகள் நம்ம வந்து தேடி போகிறோம், ஆனால் அது அமைஞ்சால் தான் நம்ம சக்ஸஸ், அமையலைன்னா நம்ம அது முடியலையே, வேஸ்ட்டாக போச்சு. அது எல்லாருக்கும் அதுதாங்க. ஆனால் கடகராசிக்காரர் இந்த மாதிரி கஷ்டப்பட்டது ரொம்ப அதிகம். சரிங்களா? உழைப்பு இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும், விடாமுயற்சி இருக்கும், எல்லாத்துக்கும் உதவக்கூடிய ஒரு குணம் இருக்கும். ஆனால் எல்லாம் இருந்தாலும் நமக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது. நம்ம அடுத்தவங்க வழிகாட்டணும்னா அவங்களுக்கு நல்லா இருக்குது, ஆனால் நமக்கு ஏன் நல்லா இல்லை அப்படிங்கிற கேள்வியை எடுத்துட்டு
சரிங்களா? நமக்கு நல்லா இருக்க போகுது அப்படின்னு நினச்சி இந்த ஆகஸ்ட் மாதத்தை கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? சரி, முயற்சி எடுங்க. சரியா இருக்கும். மாற்றமே கிடையாது. சரிங்களா? இப்ப சொன்ன பலன் கோட்சார அடிப்படையில் நான் சொல்லியிருக்கிறேன். கோட்சாரங்கிறது ராசி, சந்திரனை வச்சு சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க. லக்னம். சரிங்களா? பிறப்பு ஜனன ஜாதகத்தில எந்த யோகமான திசைகள் நடக்குது. ஆனா, வேந்திராதிபதி திசை, மூல திரிகோணாதிபதி திசை, அதே மாரி யோகங்கள், ராஜ யோகங்கள் இருக்குங்க. சரிங்களா? குரு சந்திர யோகம், கெசுகேசரி யோகம், அதே மாதிரி அதாவது அ சில யோகங்கள்ங்கிறதுங்க சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா, ஒரு கெட்ட அதாவது ஒரு பாவி யோகத்த குடுப்பார். சரிங்களா? விபரீத ராஜ் யோகங்களை குடுக்கும். அப்படி சில யோகமான ஒரு வாய்ப்புகள், ஒரு கிரக அமைப்புகள் எல்லாமே நம்மளுடைய ஜாதகத்தில இருக்கு. அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான், இன்னைக்கு இப்படி இருந்தாலும், நாளைக்கு நம்ம எந்த விஷயத்தில நம்ம வந்து முயற்சி எடுத்தால் சக்சஸ் பண்ண முடியும். நமக்கு எந்த வீட்டு வாசல் திசை ஒத்து வரும்? எந்த சாமிய வணங்கலாம்? நம்மளுடைய பூர்வீகம் நமக்கு செட் ஆகுமா? ஆகாதா? இல்ல வெளியூர் போலாம் நல்லா இருக்குமா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஜாதகத்த பார்த்து முடிவு எடுக்கணுங்க. சரிங்களா? உங்களுடைய ஜாதகம் இதுவரைக்கும் பார்க்காமல் இருந்து, நம்மகிட்ட பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுக்கங்களேன், கீழ இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் மட்டும் சொல்லுங்க. எந்த தேசத்தில் இருந்தாலும் ஆன்லைன் மூலியமா கூட அற்புதமான பலன்கள தெரிஞ்சுக்கிட்டு, இனி வரக்கூடிய காலத்த சரியா பயன்படுத்துங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.